ஹலோ, ஹாய். நேற்று மரம் எடுக்க போனாங்க. அப்போது இந்த ஒரு ஒரு 2 துண்டு இது போல் கொஞ்சம் ஒரு சேர் போல் இது உட்கார்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 துண்டு நான் எடுத்துக்கினேங்க. இது நான் அழகாக ரெடி பண்ணுறேன், குட்டி பசங்க உட்கார்ற மாதிரி சேர் மாதிரி நல்லாயிருக்கு, குட்டி பாப்பாங்க உட்காந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது கொஞ்சம் அழகாக மாற்றலாம் அப்படின்னு அது தோலெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. மரம் ஈரமாக இருக்கிறதுனால அதை பிரிக்கவே முடியல. கையில் வேறு அடிபட்டுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு பிரிச்சுட்டேங்க. பிரிச்சுட்டு அதுக்கு வுட் கலர் பாலிஷ் போடலாம், ஏதாச்சும் நல்லா அழகாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெரூன் கலரில் வீட்டில் இருந்த கலர் தாங்க, அதுக்குன்னு தனியாக வாங்கலை. வீட்டில் இருந்தது ஒரு மெரூன் கலரு, அது மரத்துக்கு அடிப்பாங்க, அந்த பாலிஷ்ன்னு நினைக்கிறேன், என்னவோ ப்ரைமரோ ஏதோ ஒன்று மரத்துக்கு அடிக்கிறது, அதை போட்டு அடிச்சிட்டேங்க. சரி ப்ளைனாக இருக்கே, ஏதாச்சும் டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் இருந்தது, அதையும் வீட்டிலே தான் இருந்தது. அதை வச்சு பட்ஸு வச்சு ஒரு 4-5 பட்ஸ் எடுத்து அது ஒன்றா கட்டிட்டு அதில் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து ஃப்ளவர் போல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு டைம் பண்ணியிருக்கேன். அது போல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் ஃப்ளவர் போல் போட்டு நடுவில் ரெட் கலரு பெயிண்ட்டு வச்சு அது அந்த நடுவில் இருக்கிற சென்டர் வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். சரி ஃபுல்லாகவே பண்ணிடலாம், சுற்றியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியுமே அந்த ஒயிட் கலரு பட்ஸ் வச்சுட்டு ஃபுல்லாக போட்டுட்டேங்க. அது போட்டுட்டு அவங்க எங்கள் மாமா என்னது இது இப்படி பண்ணி வச்சுருக்க, பார்க்குறதுக்கு உட்கார்ற இடத்துல காக்கா ஆய் போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்கங்க. சரி ஓகே, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, யோசிக்காமையே பண்ணதால் அது போல் பண்ணிட்டேங்க. இன்னொரு மரம் இருக்குது, அது நல்லா பண்ணலாம். லாஸ்ட்டில் இப்படி தான் ஒரு பார்டர் மாதிரி பண்ணி முடிச்சிட்டுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.